ஒரு அருமையான பச்சை பட்டாணி ஸ்டஃப்டு பராத்தா செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பச்சை பட்டாணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் இந்த பச்சை பட்டாணியும் கொத்தமல்லி ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியோட 2 பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணால் போதும். கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டா போதும். பெருங்காயம் இது கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போகிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்கணும்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். காரம் எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ பராத்தா செய்யறதுக்கு ஒரு 1.5 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கினோம் இல்லையா, அந்த அரைச்சிட்டு வதக்கினோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் பச்சை பட்டாணியும் அரைச்சி வச்சுருந்த விழுது இது. இப்போது இந்த மாவில் எல்லாத்தையும் இதை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டாக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு தண்ணி ரொம்ப தேவையில்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதில் தண்ணி ஊற்றி தான் நம்ம இது பண்ணியிருக்கிறதுனால தண்ணி தேவையில்லை. தண்ணி கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிட்டு செஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி விட வேணாம். பச்சை பட்டாணி அப்புறமா இது எல்லாமே இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களாகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நமக்கு மாவு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பராத்தாக்கு. இப்போது நம்ம இந்த மாவை ரவுண்டாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சப்பாத்தி கல்லில் இது பரோட்டான்றதுனால நம்ம சின்னதாக தான் போடணும். கொஞ்சம் நல்லா திக்காக போடணும். இப்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பரோட்டாவை. இப்போது நம்ம ஒரு தவாவில் இந்த பரோட்டாவை போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். அதில் இது நல்லா எப்படி திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது திருப்பி போட்டாது ஒரு அருமையான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்ததையும் போடுறேன். இதில் போட்டு எண்ணெய் மேலே இப்படி ஊற்றிட்டு பிசையும் போது நம்ம தண்ணியே விடக்கூடாது. அந்த கிரேவியோட தண்ணி தான் இருக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அருமையான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.